இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய பதவி இதெல்லாம் ஏற்கனவே ஒரு ப்ரீ பிளான்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. திட்டமிட்டு தான் வந்தீங்களா இல்ல பிளான் பண்ணாம வந்தீங்களா? திட்டமிட்டு 3 கிணறு ராக்கெட் அங்க லான்ச் பண்றோம். நான் சாதாரண மனிதன், சின்ன கிராமத்துல 30 வீடு இருக்கிற ஊர்ல பிறந்தவன். அப்பா அம்மா எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் கூட கிராஸ் பண்ணலைங்க. சுயமா சொந்தமா எங்க அப்பா அம்மாவோட ஆதரவுல படிச்சு வந்தால் நான் லைஃப்ல எதுவுமே பிளான் போட்டுலாம் பண்றது இல்லைங்க. இதெல்லாம் கிராமத்து ஸ்டைல். இது வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்கணும்னா இறங்குவோம். இது வந்து சிட்டி மாதிரி சேஃபால ஆடுற ஆட்டம் கிடையாதுங்க. நான் ஆடுற ஆட்டம் வந்து ரிஸ்கியான கபடி கேம். நம்மளுக்கு வந்து கோட்டை போய் தொட்டுட்டு கபடி சொல்ல மாட்டேன். அந்த பக்கம் போய் எதிராளியை தூக்கி வெளியே வீசிட்டு வர்ற கேம் தான் இப்ப நான் பாலிடிக்ஸ்ல ஆடிட்டு இருக்கிறேங்க. இது வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டலாம் இல்ல, மனசுல தோணுது செய்யற அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே வந்து திங்க் பண்ணிலாம் பண்ண மாட்டேங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணாமல இப்படி பண்றேன். இன்ட்யூஷன் இதெல்லாம். அப்புறம் எல்லா விஷயத்துக்கு மேல ஒரு காலகட்டத்தில் நான் தெய்வத்துல விட்டுருவாங்க. இது நடக்கணும்னா அது நடக்கும். அது யாருனாலும் நடக்கிற விஷயத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. நடக்காத விஷயத்தை என்னதான் முக்குனாலும் அது நடக்காது. எங்க ஊர் கொங்கு பாஷையில சொல்லணும் அப்படின்னா, தலைகீழா நின்று நீ சுவாசம் பண்ணா கூட சில விஷயங்கள் நடக்காது.